தனக்கே வருமானத்தை தேடிக்கொள்ளும் அளவிற்கு வாழ்க்கையிலே நம்பிக்கையை ஏற்படுத்தி கொடுக்கும் அளவிற்கு தன்னுடைய வீடை வித்து சொத்தெல்லாம் வித்து கூட டாக்டர் மணிமாறன் அவர்களுடைய வாழ்க்கைக்கு ஒளிகாட்டி இருக்கிறார், வழிகாட்டி இருக்கிறார் எனும் பொழுது என்னவென்றால், நோய் வந்துருச்சு, குடும்பத்தார் வந்துட்டு ஒதுக்கி விட்டாங்க அப்படின்னு வாழ்க்கை இருண்டு போன ஒரு ஆன்மாவை கூட்டிட்டு வந்து அதை கழுவி அதை சுத்தம் பண்ணி மருத்துவரின் ஆலோசனைப்படி அவர்களுக்கு வந்துட்டு உடலை குணப்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் எதிர்காலத்திற்கும் வந்துட்டு ஒரு விளக்கேற்றி எதிர்காலத்தையும் பிரகாசமாக வைத்திருக்கிறார் எனும் பொழுது இது உண்மையிலேயே வந்துட்டு ஒரு பாராட்டத்தகுந்த, நிச்சயமாக இது போன்று மற்ற இளைஞர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு ஆன்மாவாக டாக்டர் மணிமாறன் இருக்கிறார் என்பதை பார்க்கும் பொழுது தொழுநோயாளிகளின் வாழ்க்கையை அவர் குடும்பத்தனம் விட்டுட்டு மருமக, பெத்த பிள்ளைங்க, இல்லாட்டினா மனைவி, இதெல்லாம் இல்லாமல் ஆதரவற்று இங்கே வந்து சன்னியாசியாக இருந்த ஒரு வயதானவர்கள், ஆதரவற்றவர்கள் இங்கே வந்து சன்னியாசியாக பல வருடங்கள் இருந்துவிட்டு அவர்கள் இறந்து போகும் பொழுது அவர்களை தக்க மரியாதையோடு அவ்வளவு செலவு பண்ணி பூக்கள், மாலை எல்லாமே அவரே டாக்டர் மணிமாறனை செலவு பண்ணி நல்லடக்கம் செய்திருக்கிறார். இதில் எனக்கு